தலைப்பு பாருங்க, வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு. லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் சொன்ன, வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். அப்ப சிலருக்கு சலிப்பா இருக்கு, சிலருக்கு கொண்டாட்டமா இருக்கு. பார்க்கிறோம், ஒரு சிலர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறமே, ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லே, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குகடா வெள்ளியில் பூஜா. இப்படி சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற ஒரு குழு. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறான் பாக்குறேன், ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே வந்து கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைச்ச. இப்படி இப்படி கொஞ்சம் பேர் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் கொஞ்சம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூழ் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா, அருமையான பிறவி, அழகான பிறவி. இந்த பிறவி போன கிடைக்குமா மனித பிறவி சொன்னா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. யாரு? தாய்மணி சாமி சொல்றேன், இந்த பிறவி போனா அடுத்த பிறவில மனுஷனா பிறப்பமா என்னன்னு தெரியலையே, இப்பவே நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழணும். ஒவ்வொரு மணி துளிகளையும் மகிழ்வோடு கொண்டாடுவோம் என்பதனால் தான் இந்த அருமையான கொண்டாட்டம் இன்னைக்கு பார்க்கிற. அப்ப எப்படி வாழணும்னு கேட்டான், தோல்வியை நினைத்துக் கொண்டு துவண்டு போகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு சிறுமி, அந்த பொண்ணு சொல்றா, கையில ஒரு கரடி பொம்மையை வச்சுக்கிட்டு, எங்க அப்பா அமெரிக்காவில் இருக்கிறாரு, இந்த கரடி பொம்மை என் கூட இருக்கு, எங்க அப்பா அனுப்பி வச்சது அப்படின்னு. அந்த ஏழை சிறுமி சொன்னா, எங்க அப்பாவே என் கூட தான் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்படும். அதான் மிக முக்கியமான. அடுத்து என்ன தெரியுமா, இடுக்கண் வருகால் நகுகன்னா, எப்பா துன்பம் வரும்போது கொஞ்சம் சிரிக்க பழகு. அது எப்படி பாம்பு கடிக்கும் போது சிரிப்பாங்களா ஐயா, அதுவா அர்த்தம்? அது அர்த்தம் இல்ல. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சமமா கருத பழகிக்கப்பா. சின்ன சின்ன வெற்றிக்கு கடந்து கூட்டாடுற, ஒரு சின்ன தோல்வி வந்ததுன்னா அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்துருக்கிய, நல்லா இருக்குப்பா, சிரிச்சுமா மகிழ்ச்சியா இருக்கப்பா அப்படின்னு சொல்ற. வாழ்க்கையில துன்பம் இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இந்த பையன் என்னை பார்த்து சிரிக்கிறான். பேசுற ஆளு பாடுறாரு, பாடுறமா என்ன பண்ண போறேன் தானே அவனுடைய. ரொம்ப அருமையான கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க உற்சாகமாக. இப்படிதான் நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன். என்னுடைய பழைய மாணவன் வந்து சொன்னா, சார் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். இன்னொரு பையன் சொன்னா, பேச்சு என்ன சார பாடையில பார்க்கணும். அடப்பாவி, பாடையில பார்க்கணுமான்னு ஸ்லாங்கில் சொன்னான், பாடும்போது பார்க்கணும்னு இருக்கான். அதை அப்படி சொல்லிட்டான், சார பாடையில பார்க்கணும். எப்படி அருமையா இருக்கும்னா, நல்ல நேரம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், அருமையா இருக்கேன், ஓஹோன்னு இருக்கேன் அப்படி சொல்றது பிரச்சனை. அப்புறம் எப்படி சுகர் கண்ட்ரோல் இருக்கேன், எனக்கு வந்து 80 உங்களுக்கு 220 கூட இருக்கு. இப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளணும், நம்மள்கிட்ட போகணும். மேடையில் பாருங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு கலகலகலகலன்னு உட்காந்துருக்காங்க. இந்த மகிழ்ச்சி அப்படியே மக்களை போய் சேரணும். நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய காணொலி யூடியூப்பின் வழியாக லட்சக்கணக்கானவங்க பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. சமூக மன்றம் நடத்துகிறார். ஆக இப்ப நேரடியாக நேரத்தை கருதி முதல் ஆளை கூப்பிடுவோமா? சரி, இப்ப ஜோஷித் வர ஒரு பள்ளி மாணவன், சிங்கப்பூரே கலக்கிற, அவ்வளவு அருமையா பாட பேச கட்டுரை எழுத எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஜோஷித் வராரு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இல்ல, அப்படித்தானே? வாங்க ஜோஷித்.
மைக் டெஸ்ட். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லா 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 லா. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லா 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 லா. தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழியில்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும் போது பசியில்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லா 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 லா. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை. அச்சமின்றி ஆடும் வாழ வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமிக்கும் வேண்டும் விடுதலை. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். நன்றி. ஒரு அழகான பாடலை இந்த இளைஞர் இவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார், நம்மை எல்லாம் ரசிக்க வைத்திருக்கிறார். கூட்டம் வந்து சேர்வதை பார்க்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. அப்படியே இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக அமைந்த கற்பகம் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே இப்பொழுது இல்லை என்றாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, நல்ல சிறப்பான ஒரு நிலை. அவர் பாருங்க பாடிட்டு போறாரு, அதோ அந்த பறவை போல வாழணுங்கிறார். மனுஷனுக்கு ஆறறிவு, பறவைய மாதிரி நம்ம வாழணுமா? பறவைக்கு என்ன அப்படி சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா சொன்னா, கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை படிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய குணம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. அதைத்தான் அழகாக ஜோஷித் பாடியிருக்கிறாரு. இப்ப ஜோஷித்தை தொடர்ந்து பூமி எப்படி தெரியுமாங்க, இந்த உலகம் பூ மேடைங்க, அழகிங்க, அற்புதம்ங்க, வாய்ப்புங்க அப்படின்னு பேசுறதுக்கு டபுள் டிகிரி சிங்கப்பூர்ல ஒரே நேரத்தில் படித்துக் கொண்டிருக்கிற முத்து ஸ்வேதா வராங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும். இளம் வயதில் ஆட்டத்துடனும் ஆர்ப்பாட்டத்துடனும் இருந்து வயசு செல்ல செல்ல சொல்லிலும் செயலிலும் நிதானம் பிறந்து அமைதியாகி பிறகு வயதாக வயதாக
சாந்த சுருவியாகும் ஒரு மனுஷனை போலதான் வெறும் நெருப்பு கோலமாக இருந்து தன் சூரிய தந்தையிடமிருந்து பிரிந்து ஆரம்பத்துல வெறும் நெருப்பு வாயுவாக இருந்து குளிர்ந்து உறுதியாகி பின் அமைதியாகி பூமி எழுநிறைந்து பிறந்தது. எந்த ஒரு மனுஷனும் திட்டம் போட்டு பூமியை உருவாக்கல. இன்னும் சொல்ல போனா மனித குலம் பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அனைத்து உயிரினங்களையும் தன் மடியில் தாங்கிக் கொண்டு எழில் பிறந்ததுதான் இந்த பூமி. இன்னும் சொல்ல போனா நம்ம பூமி உயிர் கொண்டுதான். அனைத்து உயிர்களும் ஒன்று கூடி பூமி எனும் சிறப்பு உயிரினத்தை உருவாக்குகின்றன அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் சுழலியல் அறிவியலாளர் ஜேம்ஸ். இயற்கை தாயின் மடியில் பிறக்கும் உயிரினம் யாவுமே அதிசயம் தானே. நீர்வீழ்ச்சியின் சத்தம், பறவைகளின் கீச்சல், காற்றின் ஓசை, கடந்து செல்லும் அருவியின் சலசலப்பு என இவை அவையும் கவிதையில் பிறக்கும் இயற்கையோடு மனிதத்தை போற்றும் பூமி தூவி காத்திருக்கும் நடுவரையா ஆதாம் ஏவாள் என 2 பேர் மட்டுமே இருந்த இந்த பூமியில பல ஆயிரக்கணக்கான கோடி மனிதர்களால் பெருகி இப்போது வாழ்பவர்கள் மறைவார்கள், இன்னும் வருவார்கள், வாழ்வார்கள், மறைவார்கள். ஆனா யாருமே பூமி என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாட முடியும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கி போற ஒரு மனிதனுடைய ஊழல் பூமேடையாய் பூகம்பமா மாறும். ஆரோவின் வழி சென்று ரசித்தால் அந்த ரசனை மிகவும் வசீகரமானது. அந்த ரசனையில இந்த பூமியே நமக்கானது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கும் இந்த பூமியை மாலையாய் சூடிக்கொள்ள மனம் நீங்கும். ஆமாங்க, பூமியின் 70% நீர்ப்பரப்பும் 30% நிலப்பரப்பும் ஒன்று சேர்ந்து பறவைகளுக்கு வானம், மீன்களுக்கு கடல், மனிதனுக்கு பூமி என ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்த உரிமையை வழங்குகிறது. இதுல வியக்க வைக்கிற உண்மை என்னன்னா, நாசா கண்டுபிடித்த எத்தனையோ கிரகங்களை பூமி மட்டுமே இதை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ரகசியம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா இந்த பூமி. இப்ப பூமி எனக்கு மன அழுத்தமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கோபமாய் லேசா செஞ்சா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் உள்ள இருக்கோம். ஆனா பூமி நம்மை பொறுத்த ஆட, நாம் ஆடுற ஆட்டம் இருக்கே, பூமி அதுக்கும் குறை சொல்லாம நமக்கு அதை குறைக்கும் வழிகளுக்காக. எப்படி? மனிதர்கள் காடு மலைகளில் நடைபயிற்சி செய்வது, கடல் ஓரத்தில் மணல் வீடு கட்டும் மனிதர்களை ரசிக்கும் அற்புதமான காட்சிகளை வழங்கும் இந்த பூமி தான் பூமியை தானே. உலகம் சுற்ற அறிவு ஒரு யோசனை சொல்லுது. பணம் எனும் விலையுயர்ந்த காகிதத்தில் மர வாசனையை நுகர்ந்து அடிமையாகி காட்டில் வாழ்ந்தவற்றை கட்டுக்களாக்கி ஆடம்பர வாழ்க்கைக்கு அதனை ஆணிவேராக்கி பூ மேடையில் கால் பதிக்க முண்டி அடிக்கும் மனித மூளையை காட்டும் வியக்க வைக்கும் தருணம். இஸ்ரேல் பாலைவனமாக இருந்து பசுமையாக மாறி உலக நாடுகளின் முன்னணி நாடாக உருவெடுக்கும். COP21 மிக சுத்தமான நீர் தேக்கம் என்ற நாடாக வளர்ச்சி அடைந்தது. அவ்வளவு ஆடம்பர அதிகபூர்வமான வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு அந்த பூமியை அதிலிருந்து வளர்ந்த மனிதன் கூட மட்டமா யோசிச்சு வாழ்வும் வளர்ச்சியும் தந்த அந்த பூமி ஒரே வருஷத்துல சாம்பல் தெரியாது. மறைந்தவர்களுக்கு போதிக்கின்ற பூங்காவும் வாழ்ந்தவர்களுக்கு வாழும் தாய்மொழியாகும் இந்த பூமி பூமேடை. மனிதனுடைய பேராசையும் அவனுடைய மெய்யறிவு அழகிய மேடையை அழிக்க கணினி சத்தமே இல்லாத ஓசைகள், கடலையும் மழையும் சருகான மலர்களும் சைலண்டா மண்ணுக்கு இரையாகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் பூமி எனும் பூமேடையில் நாம் ஒவ்வொருவரும் நடுங்கணும். நம்மளுடைய கதாபாத்திரத்தை செவ்வேல செய்து நம் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து முடிப்பதுதான் நாம் இந்த பூமிக்கு செய்யும் சிறந்த சமர்ப்பணம்.
அழகான தடம். அந்த தடத்தின் வழி நடந்த நாடுகள் பலவற்றை. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கும் போது ஒரு மக்களுடைய வாழ்நாள் 5 வருடங்களுக்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் இயற்கையோடு கலந்திருக்கும் கட்டிட அமைப்புகள். சிங்கப்பூருடைய 47% நிலப்பரப்பு பசுமையானது. ஆக வாழ்வதற்கே மிகவும் ஆரோக்கியமான நகரம் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூருடைய மக்களுடைய வாழ்நாள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 வருடங்கள். இது உலகத்திலேயே மிக உயர்ந்த நிலை. நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க பூமி, இந்த பூமியே ஒரு பூமேடு தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சவங்க இதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இன்னும் சொல்லிட்டே போலாம். நம்ம பூமி ஒரு பூமேடை தான். எங்கும் பரவிருக்கும் மகிழ்ச்சியின் அஸ்திவாரம், உயிரின் ஊற்று. ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் ஒவ்வொரு சின்ன அமைதியும், சிரிப்பும், மகிழ்ச்சியும், வெற்றியும் நம்ம பூமிக்காய் நமக்கு கொடுத்த பரிசாய் நம்ம உணர்ந்து அதை கொண்டாட வேண்டும். அதை உணரும் தருணம் நம்ம பூமி ஒரு பூமேடை தான் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் என கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சாக நன்றி. நன்றி வணக்கம். இன்றைய காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் மேடைக்கு வருவதே ரொம்ப அரிதாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல ஒரு கல்லூரி மாணவி, பல்கலைக்கழக மாணவி ஆர்வத்தோடு வந்து பேசுகிறார் என்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த பூமி எப்படிப்பட்டது தெரியுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொன்னார். தோன்றவனை கூட தாங்கி நிற்கிற இந்த பூமி, அதனுடைய பொறுமை எவ்வளவு சிறப்பு, அதையெல்லாம் சொன்னாங்க. சிங்கப்பூர்ல போனீங்கன்னா ஒரு நீங்க பைய எடுத்துட்டு போகலன்னா பிளாஸ்டிக்கு 5 சென்ட் 5 சென்ட். ஏன் அதை வாங்கி கோட்டை கட்டணும்னு எண்ணம் இல்லை. சொந்த பையை நீ எடுத்து வந்தால் அதனால் இந்த பூமியை மலராகாமல் காக்கலாம். அதனால் நெகிழிப்பையின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அத்தனை அழகாக அந்த பெண் பேசி சென்றிருக்கிறார். இப்போது நமக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டும் வகையிலே, கலகலப்பூட்டும் வகையிலே, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று சொல்லுகின்ற ஒரு பாடலோடு வருகிறார் மீண்டும் ஜோஷி. கடலில்
பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நன்றி. உலகம், இந்த உலகமே எனக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிற சிந்தனை இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகு. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவும். சிங்கப்பூர் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்னார். அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை, அந்த அழகாக அந்த பையன் பாடி இருக்கிறார். இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா என்று சொன்னான் கவிஞர். மிக அருமையாக ஜோஷித் அவர்கள் பாடி இருக்கிறார். அவருக்கு ஒரு அழகான கைத்தட்டல். அடுத்தது பாருங்க, ரக்ஷனா வராங்க. குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். குடும்பம் தானங்க, வீடுதான் நாட்டினுடைய அச்சார். வீடு நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கணும். இதை வலியுறுத்துற பாட்டு பார்க்கிறோம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம். ஒரு வீடு அமைதியா அழகா அமைஞ்சிட்டுன்னா அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் உற்சாகம். அதை சொல்வதற்கு நல்லதொரு குடும்பம் என்கிற பாடலோடு வருகிறார் ரக்ஷனா. ரக்ஷனா ஒரு அழகான பாடகி, மிகச்சிறப்பாக பாடக்கூடியவர். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. எந்த வீடு கோகுலம், என் மனத்தான் கண்ணனம். தந்தை வாசுதேவனோ தங்கான நந்தனம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. அன்னை என்னும் கடல் கண்டது, தந்தை என்னும் நிழல் கொண்டது. பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தார். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது. எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. வெள்ளம் போல ஓடுவான், வெண்மணல் மேல் ஆடுவான். கானம் கோடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயர்பாடி பயம் கொண்டது. அந்த பிள்ளை செய்யும் கீதை நான் அறிவேன். இந்த பிள்ளை நலம் கொள்ளவும், என்னை பார்த்து என்னை வெல்லவும். கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. கோலம் கொண்ட பாலனே, கோவில் கொண்ட தேவனாம். தாயின் பிள்ளை பாசமே, தட்டில் வைத்த தீபமாம். பாசம் என்று எதை சொல்வது, பக்தி என்று எதை சொல்வது. அன்னை தந்தை காட்டும் நல்ல சொந்தம் அல்லவா. பிள்ளை எங்கும் துணை வந்தது, உள்ளம் எங்கும் இடம் கொண்டது. இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. நன்றி. ரக்ஷனா ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். மிகச்சிறப்பாக ரசித்து பாடினாங்க. அவருக்கு மீண்டும் கைத்தட்டல் கொடுப்போம். குடும்பம் என்பது மிக முக்கியம். இப்ப சிங்கப்பூர்ல ஃபேமிலி டைம் சொல்றோம், குவாலிட்டி டைம்னு சொல்றோம். வீட்டில் எல்லாரோடும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடணுங்கிறோம். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற போது ஒருவருடைய
அதன் மூலமாக ஒருவர் சிக்கலை ஒருவருக்கு தீர்வு காண முடியும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்திலே தான் ஃபேமிலி டைம், குவாலிட்டி டைம் என்று சொல்கின்றோம். அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய அழகான பாடலினை ரக்ஷனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அன்னபூரணி அவர்கள் வருகை தந்து இப்போது மேடையிலே ஏன் குடும்பம் முக்கியம், ஏன் இல்லற வாழ்வு முக்கியம் என்பதனை எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். வாருங்கள் அன்னபூரணி, சிறந்த மேடை பேச்சாளர் அன்னபூரணி அவர்கள். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்னபூரணியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயா, இன்னைக்கு மழை வரல பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சு பேசுது, அது ஏன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அவுகாங் சிசியினுடைய சிறப்பு நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவார் பெய்யுடன் பெய்யும் மழை. என்னைக்கெல்லாம் மழை பெஞ்சதோ அன்னைக்கெல்லாம் நான் என் கணவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுதாங்க ஐயா காரணம். இதை நிறைய பேர் ஒத்துக்குவாங்க, ஏன்னா அவங்களும் அங்கே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? கைத்தட்டி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் நம்பிடுவோம். சிறப்பு பாருங்க, இத்தனை பேர் விழுந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே, அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீத்திடுமே, இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். சொந்தமும் பந்தமும் கூடி இருக்கிற இந்த இல்லறம் நல்லறமே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் ஐயா. இந்த இல்லறம் நல்லறம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒருத்தவங்களோட ஞாபகம் வந்தது. சிலப்பதிகாரத்துல வர கண்ணகி அவங்களுடைய ஞாபகம் வந்தது. அவங்க கணவனை பிரிந்திருந்த சமயத்துல ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. கோவலன் வந்து கேட்டாங்க, நான் இல்லாத நேரத்துல நீ வருத்தப்பட்டியா அப்படின்னு அவங்க கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா நீ என் கூட இல்லாதது எனக்கு வருத்தம் தான், ஆனா அதை விட எனக்கு அதிகமான வருத்தம் தந்தது எது தெரியுமா? நம்மை நாடி வர்ற அடியவர்களை நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்துதான் உபசரிச்சிருக்கணும். ஆனா நீங்க இல்லாததுனால, கணவர் இல்லாததுனால தனியா என்னால அதை செய்ய முடியல அப்படின்னு அந்த கற்புக்கரசி ஒரு மனைவியா அந்த இடத்துல வருத்தப்பட்டிருக்காங்களாம். இதேதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, துறந்தார்க்கும் துவாதவார்க்கும் இறந்தார்க்கும் இழ்வாழ்வான் என்பான் துணை. எதுவுமே வேணாடா அப்படின்னு துண்ட ஒரு தோலை தூக்கிட்டு போற துறவிகளுக்கும், முடியாதவருக்கும் இயலாதவர்களுக்கும், இறந்த தன் சார்பாக இருந்த முன்னோர்களுக்கும் யார் துணையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் துணையாக இருக்க முடியுமா? இது அன்னைக்கே நம்ம திருவள்ளுவரும் சொல்லிட்டு போயிருக்காரு. நடுவர் அவர்களே, இன்னொரு கேள்வி, காதலிப்பது சுகமா காதலிக்கப்படுவது சுகமா? எனக்கு காதல் வந்து ஒன்றும் தெரியலைங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு காலத்துல காதல் மன்னன்னு கேள்விப்பட்டவே. காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது சுகம். என்னை மாதிரி பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், சமைக்கிறத விட சாப்பிட்றத விட சாப்பிட வச்சு பார்க்கறது இருக்கு பாருங்க, அது ஒரு தனி சுகம். அப்படிப்பட்ட சுகம் எங்க கிடைக்கும் நடுவர்களே? இல்லறத்துலதான் கிடைக்கும். அந்த இல்லறம் கண்டிப்பா நல்லறம் தான் ஐயா. இல்லறம் இல்லைன்னா என்ன ஆகும்? இது வந்து நான் ஒருத்தரை வச்சு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பீஷ்மர், பிதாமகர் அப்படின்னு சொல்லப்படுற பீஷ்மர், அவர் மட்டும் இல்லறத்துல இருந்திருந்தாருன்னா, அவருக்கு மட்டும் ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருந்திருந்ததுன்னா மகாபாரதம் ஒண்ணு இல்லாம போயிருக்குமே, தேவையே இருந்திருக்காது. இந்த பக்கம் பாண்டவர்களும் வேணாம், அந்த பக்கம் கௌரவர்களும் வேணாம், நடுவுல கிருஷ்ணரும் வேணாம். அவரே ஒரு பயங்கரமான பலசாலி, அறிவாளி. அவருடைய பிள்ளை எப்படி இருந்திருப்பான்? இந்த இடத்துலதான் முடிவு பண்ணேன், கண்டிப்பா இல்லறம்ங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு அப்படிங்கறத அவர் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இளமை வேகத்துல ஓடி 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 போஞ்சு போய் உட்கார்ற எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அவங்க ஆதரவா இருக்கிறது கண்டிப்பா அவங்களுடைய குடும்பம் தானே. குடும்பத்துக்காக தான் அவங்க ஓடுறாங்க. ஆனா கடைசியில அவங்க சாயும் போது தாங்கி பிடிக்கும் தோள்களா இருக்கிறது கண்டிப்பா அவங்களுடைய குடும்பம். இல்லறத்தின் மேன்மைய நான் ஒரு ஜோடியை வச்சு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சின்னம்மாள் நடேசன் அப்படிங்கிற ஒரு ஜோடி. அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட தாத்தாவும் பாட்டியும் தான். அவங்க 2 பேரும் ரொம்ப அழகான ஜோடி, ரொம்ப சிறப்பான ஜோடி. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பேசி நான் பார்த்ததே இல்லை. 2 பேரும் நேருக்கு நேரம் பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்படியே பேசினாலும் சண்டையில தான் வந்து முடியும்.
70 வயசுல 2 பேர் பேசினா சண்டையில தான் வந்து முடியும். அப்படிதான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஆனாலும் ஏன் தெரியுமா அவங்கள நான் காதல் ஜோடின்னு சொல்றேன்? அவங்க காட்டுற அன்பு ஒரு மறைமுகமான அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? சமைப்போம். எங்க வீட்டுல சமையல் பண்ணும்போது எங்க பாட்டி தான் காய்கறிகள்லாம் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், இப்போ உருளைக்கிழங்கு எங்க எல்லாருக்கும் பிடிக்கும், இதை ஏன் நீ கட் பண்ணி கொடு, அதை தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எங்க பாட்டி அதெல்லாம் வேணாம், போய் கத்திரிக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா. கத்திரிக்காய்லாம் எங்களுக்கு பிடிக்காது, கத்திரிக்காய் தாத்தாவுக்கு பிடிக்கும், போய் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மறைமுகமான அன்பை அப்படி வெளிப்படுத்துவாங்க. எங்க தாத்தா மட்டும் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கித்தாங்கன்னு சொல்லுவோம். எங்களுக்கும் வாங்கி தருவாரு, கூடவே இன்னொன்னையும் வாங்குவாரு. தெரு வரைக்கும் வந்துட்டு இதை கொண்டு போய் எங்கள் பாட்டிகிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவர் வேற வேலையாக போயிடுவார், எங்களை வீட்டுக்குள்ள அமைச்சு விட்டுருவார். இப்படி இந்த மறைமுகமான காதலை பார்த்து வளர்ந்த நான் இல்லறம் நல்லறம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. பேரே சொல்லாத காலத்திலையும் சரி, அவங்க இவங்கன்னு பேசின காலத்திலையும் சரி, என்னங்க ஏங்க அப்படின்னு ஏங்கின காலத்திலையும் சரி, அத்தான் மாமா அப்படின்னு கொஞ்சின காலத்திலையும் சரி, யோ அப்படின்னாலும் சரி, இப்போ டே அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல, இது எல்லாமே ஒரு அன்பின் வெளிப்பாடு தானேங்க ஐயா. ஐயா இறுதியா ஒன்னே ஒண்ணுங்க ஐயா, தன்னோட பிள்ளைக்குன்னு ஸ்கூல் பேக் வாங்கும்போது கிட்டி பேலஸ்ல வாங்கிட்டு தனக்குன்னு ஒரு ஷோல்டர் பேக் ஏதோ ஒரு ரோட்டோர கடையில வாங்குற அப்பாக்கள் இருக்கிற வரைக்கும், பண்டிகை நாள்ல நேர்ல போக முடியலன்னா கூட, தனக்கு வேலை இருந்தாலும் கூட, ஊருக்கு போக முடியலனாலும் கூட, எங்கேயோ இருக்கிற சகோதரிகளுக்கு பண்டிகை காசா ஜிபேலையோ போன்பேலையோ அனுப்பி வைக்கிற சகோதரர்கள் இருக்கிற வரைக்கும், அடுத்த வருஷம் தான் எங்க அண்ணனுக்கு லீவு வருது, அதனால அப்பதான் நம்ம பிள்ளைக்கு மொட்டை போட்டு காது குத்தணும், அது வரைக்கும் அந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்ற சகோதரிகள் இருக்கிற வரைக்கும், தீபாவளி பலகாரம் செஞ்சு முடிச்ச உடனே முதல்ல கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துட்டா அவங்க இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு கொடுத்து விடுற அண்ணிகள் இருக்கிற வரைக்கும், எதுவா இருந்தாலும் எங்க அண்ணியை ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற கொழுந்தனாரு நாத்தனாரு இருக்கிற வரைக்கும், 4 நிகழ்ச்சி, அதாவது நேற்று ஒரு பட்டிமன்றம், இன்னைக்கு ஒரு பாட்டு மன்றம் அப்படின்னு 4 நிகழ்ச்சியும் பொழுது வண்ணவமா போயிட்டு இருந்தாலும், நீங்க போயிட்டு வாங்க வீட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ராம்குமாரோடைய மனைவிகள் போன்ற மனைவிகள் இருக்கிற வரைக்கும், அழகா அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, இந்த பிள்ளைகள் பேசுறதையும் பாடுறதையும் வரையில உட்காந்து மொபைல் வழியா வீடியோ எடுத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்கிற முத்துஸ்வேதாவோட அம்மாக்கள் போன்ற அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும், தகப்பனுக்கு துணையா தொழில்நுட்பத்துல உதவி புரிகிற நம்ம நடுவர் ஐயாவோட பிள்ளைகள் மாதிரியான பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும், நீ தைரியமா முன்னாடி போ, நான் பிள்ளைய பாத்துக்கிறேன் அப்படின்னு கேபு புக் பண்ணி என்னை இங்கே அமுச்சு விட்டு நல்லா பேசுவானா மாட்டறான பதட்டத்திலேயே வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவன் போன்ற வாழ்க்கை துணைகள் இருக்கிற வரைக்கும் இல்லறம் நல்லறமே. மீண்டும் பாடல்கிறார். ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. காதல் என்று சொன்னா ஏதோ மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், இளமையில வர்றதில்லை. இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும், என்னருகே நீ இருந்தால். இப்போ ஒரிஜினல் பாடல் எப்படிமா வாங்க.
வைத்து பூத்தாலே பூவில் நாயம் இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனிதான் உள்ளம் எங்கும் ஒன்றுதான் ஒரு சேவைதான் அதை பார்த்தது இந்த ஆசை பாருங்கள் கண்கள் காத்துகள் இந்த வீட்டில் எல்லாரும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை லா 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 ரட்சகனா மீண்டும் ஒரு அழகான பாடலை கொடுத்து அமர்ந்திருக்கின்றார். அடுத்ததாக நாம ஒரு உற்சாக வெள்ளத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல், மோட்டிவேஷன் எங்கும் வேணும். வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களும் மூலதனம் அப்படின்னு சொன்னார். அந்த உற்சாகத்தை ஊட்டுகிற மாதிரியான ஒரு பாடல், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. நேர்மை பத்மா கணேஷ் அவர்கள் நம்முடைய குழுவிலேயே முக்கியமான பிரதான பாடல். வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் நெஞ்சில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார் இந்த மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார் இந்த மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயரும் வைத்தார், பொன்னான உலகென்று பெயரும் வைத்தார். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமித்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமித்து. அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பத்மா கணேஷ் அவர்கள் மிக அழகான ஒரு பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி, அருகில் ஓலை குடிசை கட்டி. நம்ம சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் வசதியாக வாழ்வதற்கு வீடமைத்து கொடுத்திருக்கிற, பாராட்டாமல் இருக்க முடியுமா, புகழாமல் இருக்க முடியுமா, நன்றியோடு நினைத்து பார்க்காமல் இருக்க முடியுமா? அத்தனை சிறப்புக்குரிய சிங்கப்பூரினுடைய அந்த மகிழ்ச்சியான குள்ளலான ஒரு வெளிப்பாடாக இந்த பாடல் அமைந்தது. அடுத்ததாக அடுத்த 6 நிமிடம் ரங்க பிரசாத் அவர்கள் வருகிறார்கள். நாளை நமதே, நாளை நமதே என்று உற்சாகப்படுத்துகின்றார். வாங்க. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில் ஐயா பேசும்போது சொன்னாங்க, மோட்டிவேஷனல்
சாங் அப்படின்னு சொல்லி பத்மா அவர்களை அறிமுகப்படுத்த போது சொன்னார். என்னோட ஜேர்னல் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக தானே அந்த நாளை நமதே அப்படின்னா, இப்போ நம்ம அந்த பொதுவாக தேடல் வந்து 2 வகையாக சொல்வது உண்டு. ஒன்று அறிவு சார்ந்த தேடல், இன்னொன்று நம்ம மனம் சார்ந்த தேடல். இந்த அறிவு சார்ந்த தேடலுக்கு நம்ம வெளியிலேருந்து நிறைய நமக்கு புதுசாக நம்ம டெக்னாலஜிலாம் வரும். இப்போதைக்கு ChatGPT 3.5 அப்புறம் 4 மாதிரி இது வந்து வெளியிலேருந்து வருது. ஆனால் அந்த உள்ளிருந்து தேடக்கூடியது இந்த மனம் சார்ந்த தேடல். அதற்கு வந்து வெளியிலேருந்து தீனி போட முடியாது. அதற்கு வந்து நம்முடைய இலக்கியம், அது வந்து திருக்குறள், கம்பராமாயணம், இந்த மாதிரி பல இலக்கியங்களை ஒரு இசை வடிவமாக கொடுப்பது அப்படின்னு ஒரு அருமையான நிகழ்ச்சி இலக்கிய இசையரங்கம். ஏன்னா இன்னைக்கு யாரும் இலக்கியம் போடுறாங்கன்னா தளத்திலே ஓடிவாங்க. அதே ஒரு இசையோட கொடுக்கும்போது ஒரு ஆர்ப்பரிப்பு எல்லாருக்கும் எளிதில் சென்று சேரக்கூடியது. அப்படி ஒரு இலக்கிய இசையரங்கம். அதை மாத்திரையை நம்ம சுகர் கோட்டிங் போட்டு கொடுத்தா என்ன, டைரக்டாக சாப்பிட்டா என்ன, உள்ள போய் வேலை செஞ்சா போதும், அதுதான் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி இந்த இலக்கிய இசையரங்கத்தில் பாடல் அது சார்ந்த கருத்து, பாடல் அது சார்ந்த கருத்து அப்படிங்கிறத எனக்கு வந்து நாளை நமதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி எங்க தீர்மானிக்கப்படுகிறதுனா, அவனுக்கு இருக்கக்கூடிய களம், காலம், சூழல், இது 3 ஒரு சேரும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நகர்த்தும் அப்படிம்பாங்க. ஆனா அந்த களம், காலம், சூழல் அது நம்ம கையில இருக்கா அப்படின்னா நம்ம கையில இருக்கு. இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எது நம்ம கையில இருக்கு அப்படின்னா, நம்ம தயார்படுத்திக் கொள்வது நம்ம கையில இருக்கு. அதாவது நீ உன்னை தயாரா வச்சுக்கோ, அந்த சரியான நேரம், களம், காலம், சூழல் அமையும் போது உன்னை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது நீ அது வரட்டும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதைத்தான் நாளை நமதே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கணும். அதான் அவங்க பாடும்போது அழகா பண்ணாங்க. உண்டு உண்டு என்று இரு, நீ ஆற்று வெள்ளம் போல் ஓடு ராஜா அப்படிங்கிறாங்க. உனக்கு நீ வருதோ வழியோ நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. அதற்கான களம், காலம், சூழல் அமையும் போது அது உனக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் தான் இருக்கும். நீ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். மூளைக்கு வந்து நீ ஒரு விதமான அழுத்தம் கொடுத்தால்தான் அது உனக்கு யாருன்னு உன்னை காட்டும் அப்படிம்பாங்க. ஒன்று நீயா கொடு, இல்லை உன்னை இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வந்து உனக்கு கொடுக்கும், அந்த ப்ரெஷர் கொடுக்கும். முன்னாடிலாம் நான் ஒரு நிறுவனத்தில் 12 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்தோன்னா நம்மளை பெருமையாக சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தா இருப்பாங்க. இப்போ நீங்கள் அதே ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா உங்களை வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஆள் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அது மாதிரி ஒரு பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்குது, உலகியல் மாறிக்கொண்டிருக்குது. இதில் வந்து நாளையே நமதே அப்படின்னு நம்ம நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து தொடர்ந்து நம்மளை வந்து உண்டு கொண்டே இருக்கு. அதற்கு இலக்கியம், இசையரங்கம், இது போல நிகழ்ச்சிகள் எப்படின்னா, ஏன்னா எல்லா விதமான மனிதனுக்கும் ஒரு விதமான தொய்வு நிலை ஏற்படும், ஒரு விதமான மந்தப்போக்கு ஏற்படும். அதை வந்து எப்படி நம்ம வந்து அதை கடந்து போவது, இல்லை அதிலிருந்து எப்படி நாம் விடைபடுவது அப்படின்னா அதற்கு வந்து இந்த இலக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இது சும்மா ஏதோ ஒரு வள்ளுவர் அன்னைக்கு சொன்னார், ஐயா பேசும்போது சொன்னார், இந்த உலகுக்கு உழவர்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அதை வந்து வள்ளுவர் அதாவது இந்த உலகம் வந்து ஒரு பெரிய தேர் மாதிரி நினைச்சுக்கோ, அந்த தேருக்கு அச்சாணி இருக்கு, அந்த தேருக்கு நல்லா அழகா ஓடுது, 4 சக்கரம் இருக்கு, அதெல்லாம் முக்கியம் தான். ஆனா அந்த தேருக்கு அச்சாணி இருக்கு பத்தியா, அந்த அச்சாணி தான் உழவர் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அச்சாணியாக இருப்பது நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு. அப்படிங்கும் போது இந்த தொய்வுலாம் வந்தா என்ன மாதிரி நமக்கு இடர்லாம் வரும் அப்படிங்கும் போது அதை நம்ம எப்படி நம்ம காலத்துக்கேற்ப நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கும், களத்திற்கேற்ப நம்மை வடிவமைத்துக் கொள்வதற்கும், சூழலுக்கேற்ப தக்க வைத்துக் கொள்வதற்கும் எது நமக்கு முக்கியமா இருக்குன்னா, இந்த ஒரு விடாமுயற்சி, ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் நம்மளை உண்டு கொண்டோம். இந்த நம்பிக்கை சில வேளையில ஒரு மாதிரி நமக்கு நான் சொன்ன மாதிரி வரும். இந்த வைரமுத்து அவருடைய பாடல், இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய சிகரம் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு அழகான வரி வரும். எப்பெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம ஃபீல் பண்றோமோ இந்த பாடலை நம்ம கேட்கலாம். இளங்காற்று, அதாவது அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அது நான் பாடப்படல பேசிடுறேன். தலை சாய்க்க இடமா இல்லை, தலை கோத விரலா இல்லை, இளங்காற்று வரவா இல்லை, இடைப்பாறு பரவா இல்லை. அதாவது நீ ஓடிக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல, நீ எல்லாமே நான் சரியா தான் பண்றேன், என் முயற்சி இருக்கு, ஆனா இருந்தாலும் எதிர்பார்க்கிற முடிவு வரலன்னா பரவாயில்ல, இப்ப இருக்கிற சூழல் வந்து உனக்கு சரியில்லைன்னு நினைச்சுக்கோ. ஆனா நீ முயற்சி விட்டு கொடுத்துறாத. ஏன்னா நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும், காலம் ஒன்று இருக்கும். வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது. யாருக்கும் வாழ்வுண்டு, அதற்கொரு நாடுண்டு, அதுவரை பொறுப்பாயடா. காளிதாஸ்ல ரொம்ப அருமையான பிடித்த பாடல். அதாவது நீ எல்லாம் தயார்படுத்திக் கொண்டு ரெடியாகுது, அதற்கேன காலமும் சூழலும் அமையும். ஆனா
அதற்கு பிறகு நான் பண்றேன்னு சொல்லாத அப்படின்னு இந்த மாதிரி நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கும் இருந்தால் நாளை நமதே மட்டுமல்ல நாளையும் நமதே இந்த நாளும் நமதே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கு நன்றி அருமையான ஒரு உரையை கொடுத்திருக்கிறார் ரங்கபிரசாத். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உழைத்தால் உயர்வு உண்டு, உழைக்கிறவனுக்கு இக்வாலிட்டி, மெரிட்டோகிரசி இதையெல்லாம் பேசுகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற எல்லோரும் ஒன்றே என்று கருதுகின்ற ஒரு அற்புதமான நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு அரிய கருத்தினை வலியுறுத்தி பாடுபடுவோம், உழைப்போம், உயர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் ரங்கபிரசாத். அவரை தொடர்ந்து மீண்டும் பாட வருகிறார் பத்மா கணேஷ். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், எல்லாருக்கும் தான் எல்லாம். இந்த மைக் தான் வேணுமா? மீண்டும் வணக்கம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் நின்றான், தென்றல் வர மறந்திடுமா? மாலை நிலா ஏழு என்றான், வெளிச்சம் தர மறந்திடுமா? உனக்கான ஒன்று எனக்கான ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரிந்து கொண்டான், உழைத்தவர்கள் தெருவில் நின்றான். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருந்தும் மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் எது நின்ற போதும் வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். நன்றி. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், எல்லோருக்கும் கொடுக்கிறார், எல்லோரும் வாழ வேண்டும் என்ற பூமியிலே என்கின்ற அருமையான தத்துவத்தினை அடங்கிய அந்த பாடலை பாடிச் சென்றிருக்கிறார். அடுத்த அனந்த செயல் வருகிறார். தமிழ் மொழியினுடைய பெருமையினை பேசுகிறார். 3000 ஆண்டு கால பழமையுடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்கின்ற அந்த பெருமையினை பேசுவதற்கு அனந்த செயன் பாடலோடு வருகிறார். அனந்த செயன் வாங்க, பாடலாமா? உற்சாகமா இருக்கீங்களா? சரி. Ga
சுகம் பல தரும் தமிழ் பாதங்கள் பா சுவையோடு கவிதைகள் தான் தமிழே நானும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறை எத்திசையும் புகழ் வணக்க இருந்தவரும் தமிழனை என்று சொன்னார். எத்திசையும் புகழ், உலகத்தில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மிக இளைய மாணவன், ஒரு சிறுவன், அடுத்த தலைமுறை எப்படி தமிழ் மொழி மீது அக்கறையோடு உச்சரிப்போடு சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது எல்லாம் ஒரு சார்ந்தமான மிக அருமையான அந்த பாடலை பாடியிருக்கிறார். இப்போது சற்றொப்ப நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நிறைவு கட்டத்திற்கு அடுத்த ராம்குமார் சந்தானம் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். அவரு இப்போ வந்து பேசுறாரு. நம் மொழி எப்படிப்பட்டது, விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நல் வழி காட்ட வேண்டும். வாங்க வழி காட்டுங்க. உங்களுக்கு இதே மாதிரி தான் வேணுமா? அவை தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும். விழி போல் மொழி காக்கவும். இன்னைக்கு இரண்டு விதமான குழப்பங்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒண்ணு, ஒரு தலைமுறை இந்த தமிழை எப்படியாவது அடுத்த தலைமுறை கிட்ட சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கும். இன்னொரு தலைமுறை இந்த தமிழால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தலைமுறை. இவங்க ரெண்டு பேருக்கும் பாலமா இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத பத்தி சிந்திப்பதற்காக இந்த மொழியை ஏன் நாம் விழி போல காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னா, நான் காலையில எழுந்து பிரஷ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி 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 இங்க வர இத்தனை பண்ணி உள்ள வந்துட்டு இத்தனை பண்ணி வந்தாதான் நான் மேல வர முடியும்னு இருக்கு. அப்ப மொழி எப்படி இருக்கிறது என்று யோசிக்கணும். ஐயா, இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, புழு பூச்சி எல்லாமே தான் இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் ஏன் ஆதிக்கம் செலுத்துறான் தெரியுமா? மனிதனால் மட்டும்தான் சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருப்பதனால் மனிதன் மட்டும்தான் ஆளுமையோட இருக்கும். அப்ப அந்த ஆளுமையோடு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறன் இருக்கக்கூடிய மனிதனால் மட்டும்தான் அந்த மொழியை புரிந்து கொள்ள முடியும், அந்த மொழியால் மற்றவனை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க பாடம். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா சிந்தனைகளும் நம்முடைய தாய்மொழியில் நம்முடைய தமிழ் மொழியில் வரும் பொழுது அந்த சிந்தனை இன்னும் பல மடங்கு பரிமளிக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற நிறைய பேரை பாருங்களேன், தமிழ் மொழியில இல்ல தாய்மொழியில அடிப்படை கல்வி படிச்சவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்தவங்களா இருக்கலாம். அப்துல் கலாம் சார் உள்பட. அப்போ நீங்க நம்ம எத்தனை நாள் அப்துல் கலாம் சாரியே உதாரணம் காமிக்க போறோம்? நம்ம தலைமுறையில இருந்து நம்ம அடுத்த தலைமுறையில இருந்து அதற்கான ஆதாரங்களை உருவாக்க வேண்டிய கடப்பாடு நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படிங்கறத என்னோட கேள்வி. இந்த மொழியில ஒரு 3 பகுதியா நம்ம பிரிச்சுக்கோம். ஒரு தனி மனிதன் எடுத்துப்போம். ஒரு தனி மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, புறநானூறு என்ன சொல்லுது? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒப்புமென் அப்படின்னு. ஏன் ஒரு மரத்துக்கு நீ நல்லது பண்ணல, நீ கெடுதல் நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் பண்ணாம இரு அப்படிங்கிறான். நீங்க மரத்துக்கு தண்ணி தான் ஊத்துவீங்கன்னு நினைச்சா வெளியில ஊத்திராதுங்களா பாய்களா அப்படிங்கிறான். அததான் சொல்றாங்க, நீங்க நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒப்புமென். அவைய பாட்டி என்ன சொல்றா? அறம் செய்ய விரும்பு. எப்பா நீ விரும்பினா போதும், முதல்ல மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினை, அது போதும் அப்படிங்கிறா. பாரதிதாசன் சொல்லுவாரு, தொடங்குங்கள் பணியை தொடங்குங்கள் அறத்தை. என்ன காரணம்? எல்லாரும் இதை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, தனி மனிதன் என்பவன் அறத்தோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிவதுதான் நம் மொழியுடைய சிறப்பு. அப்ப தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க பாரதியார் எடுத்துக்கோங்க, எல்லாரும் பாரதியாரை பேசுவாங்க. பாரதியார் சமூக விடுதலை பேசினார், பாரதியார் பெண் விடுதலை பேசினார், பாரதியார் சாதிய ஒடுக்குமுறை பேசினார் அப்படின்னு. பாரதியார் ரொம்ப நுட்பமா ஒரு பாடல் நட்பை பத்தி பாடியிருக்கார். உள்ளத்தில்
உள்ளத்திலே கர்வம் உண்டாயில் ஓங்கி அடித்திடுவான். யாரு? நம்மளோட கூட இருக்கிற ஃப்ரெண்டு. நமக்கு கொஞ்சம் கர்வம் வந்தா கூட தலையில தட்டுவானாம். உன்னால முடியண்டா, நீ தான்டா, நீ ஏத்தி விடாம டேய் எப்பா இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அது தன்னுடைய நண்பனுக்கு இருக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அப்போ கண்ணதாசன் கூட அர்த்தம்ல இந்த ஒரு அருமையா எழுதியிருப்பாரு. 3 வகையான நண்பர்கள் இருக்காங்க. 3 வகையான நண்பர்கள். எப்படி அப்படின்னா நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நம்மளா வளர்ந்து மற்றவங்களுக்கு நுங்கு கொடுக்குற பனைமரம் மாதிரியும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மளா வளர்ந்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா தண்ணி ஊத்துனா நான் தேங்காய் தருவேன் அப்படிங்கிற மாதிரி தென்னை மரம் மாதிரியும், அதாவது நீ எனக்கு ஒன்று பண்ண நான் உனக்கு ஒன்று பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான நண்பர்கள் இருக்காங்க. 3வது வகை எப்படி அப்படின்னா அதாவது அவங்க எவ்வளோ தண்ணி ஊத்தினாலும் என்ன பண்ணினாலும் அவங்க கொடுக்கும் போது தான் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரியான வாழை மரம் மாதிரி நம்ம நீங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க கொஞ்ச நாள் பார்க்கனா கூட அது உங்களுக்கு எதுவுமே செய்யாது. அப்போ நீங்க செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற 3வது வகையான நண்பர்களும் இருக்காங்க. இதுல இருந்து நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்த நம்ம மொழியில தான் இருக்கு. நீங்க எத்தனையோ இலக்கியங்கள் வாழ்வை பற்றி பேசியது. ஆனா நம்ம மொழி மட்டும்தான் இறப்பை பற்றியும் பேசியது. நீங்க இருக்கும்போது எப்படி இருக்கீங்கிறத பொறுத்துதான் நீங்கள் இறந்த பிறகு எப்படி இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிற பகிரங்க உண்மையை தமிழ் மொழி மட்டும்தான் சொல்லி கொடுத்தது. அப்படின்னா அப்ப நம்ம மொழியோட எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி, நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் தமிழ் மொழி சொல்லியிருக்கு. நிறைய கணவன் மனைவிலாம் வந்திருக்கீங்க, நம்மளும் இல்லறத்துல இருக்கோம். அதனால இந்த கருத்தை பகிரங்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லா இலக்கியமும் ஜெயிப்பதை பற்றியே பேசியிருக்கிறது இல்லையா? நான் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் அப்படின்னு விஜய் படத்துல சொல்ற மாதிரி லைஃப் இஸ் a race அப்படின்னு எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா தமிழ் மொழி ஒரு இடத்துல தோக்கிறத பத்தி சொல்லுதுங்க. எந்த இடம் தெரியுமா? ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறார். ஐயா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இல்லறத்துல இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் பொழுது எப்பொழுது ஒரு கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இல்லறம் ஜெயிக்கிறது, குடும்பம் ஜெயிக்கிறது, சமூகம் ஜெயிக்கிறது என்ற சிந்தனையை தமிழ் விதைக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை. நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு 6 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள தமிழை சுருக்கிறதுங்கிறது தமிழுக்கு செய்யற துரோகம். இருந்தாலும் நேர கட்டுப்பாட்டோட ஒரு விஷயம் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ லைட்டிங், இவ்வளோ போடியம், இவ்வளோ ஸ்கிரீன்லாம் போக்குறோம்ல, இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கு. நீங்க மணிமேகலையில இல்லாமையை பத்தி நமக்கு நிலையாமையை பத்தி பேசுறோம், மணிமேகலை அதுதான் சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, மணிமேகலையில ஓவிய கலையை பத்தின நுணுக்கங்கள் சொல்லியிருக்கு. நீங்க எத்தனையோ இலக்கியம் நீங்க படிங்க, ஆங்கிலம் படிங்க, பிரெஞ்சு படிங்க, ஜெர்மன் படிங்க, எத்தனையோ படிங்க. ஆனா அத்தனை இலக்கியத்திற்கும் ஆதாரம் நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிற உண்மை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம பேசுறோம், டாட்டூ குத்திக்கிறோம், எல்லா குழந்தைங்களும் எல்லா பசங்களும் நம்ம டாட்டூ குத்திக்கணும்ங்கிறாங்க. ஆனா இது சங்க காலத்துல தமிழர்கள் தன் மீது புலியையும் சிங்கத்தையும் சந்தனத்தால வரைந்த ஒரு பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் இவ்வளவும் நம் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையாவது நாம் புரிந்து கொண்டால் நிச்சயம் விழி போல் மொழி காக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அந்த கடப்பாடை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செலுத்துவதற்கான இன்னும் அதிகமான பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது. அதை இது போன்ற நிகழ்ச்சிகள் மீட்டுருவாக்கம் செய்கின்றன என்ற நம்பிக்கையோடு என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் ஏற்றுக்கொண்டபடி இன்னும் 5 நிமிடங்களிலே இந்த இலக்கிய இசையரங்கம் நிறைவு காண இருக்கிறது. இந்த தமிழ் மொழியினுடைய பெருமையெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னால், இந்த தமிழ் மொழி எப்படி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாமல் காப்பவள் நீயே, வீரனின் வெற்றியும் என் அனைத்தும் நீயே அப்படின்னு பாடினான் கவிஞன். ஒரு இலங்கையைச் சேர்ந்த கவிஞன் சொன்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் என்று சொன்னான். அந்த மொழியினுடைய சிறப்பையெல்லாம்
இங்கே அருமையாக ராம்குமார் அவர்கள் எடுத்து விளக்கி சொல்லியிருக்கிறார். நிறைவான பாடகர் யாரும் ஊரே எங்க இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கிய பாடல். அந்த பாடலின் முதலடியை எடுத்துக்கொண்டு பாட வருகிறார் மீண்டும் அனந்த சயன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை. நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை. இது ஜுகா சங்கே மலேசியா. Around the world friendship welcomes you. இது ஜுகா சங்கே மலேசியா. Around the world friendship welcomes you. யாரும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். ஏரிக்கரையில் ஜோடி பறவை எல்லா அழகும் ஆனந்தம். ஆடும் கடலில் ஓடும் படகுகள் அதிலே உலகம் ஆரம்பம். சீனத்தலைகள் மலையகமான்கள் இந்து கிளிகள் நடமாட்டம். சேர்ந்தே வாழும் வாழ்க்கை இதுதான் சிரிக்கும் 1000 மலராட்டம். சாயா அண்ணா சிங்கப்பூரா, சாயா குசா மலேசியா, சாயா ரிமோ இந்தியா, சாயா சைடா சைனா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். ஆடல் கலைகள் பாடும் இசைகள் அதிலே என்ன பேதங்கள். காதல் கடலில் நீந்தும் சுவர்கள் அதிலே என்ன வாதங்கள். எங்கும் சொர்க்கம் எங்கும் இன்பம் எல்லாம் அழகிய மாதங்கள். என்றும் மாடி சுகமாய் வாழ எல்லா மக்களும் வாருங்கள். சாயா அண்ணா சிங்கப்பூரா, சாயா குசா மலேசியா, சாயா ரிமோ இந்தியா, சாயா சைடா சைனா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை. இது ஜுகா சங்கே மலேசியா. Around the world friendship welcomes you. இது ஜுகா சங்கே மலேசியா. Around the world friendship welcomes you. La 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 la, la 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 la, la 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 la, la 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 la, la 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 la, la 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 la, la 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 la, la 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 la. நன்றி. நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு முன்பாக மரியாதைக்குரிய சிம்மக்குரலும் ஜிடி மணி அவர்கள் இன்னும் சற்று நேரம் வேண்டுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஏனென்றால் நிகழ்ச்சி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது என்று நம்மை சொல்லியிருக்கிறார் நம்மிடம். இந்த அனந்த செயல் ரொம்ப அழகா பாருங்க. நம்ம சிங்கப்பூரினுடைய சிறப்பு, நம்முடைய பெருமை எல்லாம் நமது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள் கூட மாமன் மச்சான் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி உறவுகள் என்கின்ற அந்த அருமையான கருத்தை ரொம்ப அந்த சின்ன வயதில் அழகா பாடி உணர்ந்து கொடுத்தான். வாழ்த்துக்கள் தம்பி. இப்ப நம்ம ஒரு நிறைவுக்கு வருவதற்கு முன்பாக பார்க்கிறோம்,
மனசு நல்லா வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாங்க. மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். அது வெளுத்து இருக்கணும் மல்லிகை பூவாட்டம். புத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம். அதை வச்சு பிழைக்கணும் சொத்து சுகமாட்டம். மனச கள்ளம் இல்லாம கபடம் இல்லாம வச்சிருந்தோம்னா எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கலாங்க. குடும்பத்துல சண்டை வரும். சண்டை வராத குடும்பம் என்ன இருக்கு? சண்டையில கிளியாத சண்டை இருக்கா? அது மாதிரி சண்டை வரும். ஆனா உன் முகத்துல முடிக்க மாட்டேன், ஆயிலையும் உன்னை திரும்ப பார்க்க மாட்டேன், ஓ வீட்டுல கை நினைக்க மாட்டேன், செத்தா வாழ்ந்தா கிடையாது. இந்த மாதிரியான கடுமையான சொற்களை வாழ்நாள் முழுவதும் பேசுவதை தவிர அந்த காலங்களில் திட்டுவாங்க. எப்படி தெரியுமா திட்டுவாங்க? ஓ வீட்டுல தங்க வளைய, இது திட்டுறதான். ஓ வீட்டுல தங்க வளையன்னு திட்டுறதான். திட்டும் போது கூட மங்களமாக திட்டுகிற பாட்டிகள் எல்லாம் வளர்த்த பிள்ளை. அப்படி மனசு வெள்ளையா வச்சிருக்கணும். பகை என்ன பண்ண? பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம், தீராத கோபம் யாருக்கு லாபம், தீராத கோபம் யாருக்கு லாபம். பகைமை உணர்ச்சி இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் பகைமை இருக்கக்கூடாது. எல்லாரும் யாரும் ஊரே யாவரும் கேளு. யார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்குன்றன் சொன்னா எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா சனமும் நம்ம சனம். நான் பார்க்கிறேன், இந்த பஞ்ச பாண்டவர்கள் கட்டி இந்திரபிரஸ்தம்னு ஒரு அரண்மனை, அதுல அழகாக ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. அது எப்படி இயற்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் அந்த கௌரவருடைய தலைவனாக இருக்கிறானே துரியோதனை வர்றான். நடந்து வரும்போது என்ன பண்ணிட்டா, உண்மையான ஓவியம் தண்ணி குட்டி கிடக்கிற மாதிரி இருந்தது. வேட்டியை பிடிச்சி தூக்கினான், தண்ணியில படாம இருக்கணும். இதை பார்த்துட்டு இந்த கோழியை உண்மையென்று நினைத்து வேட்டியை தூக்கிட்டு வரானேன்னு சிரிச்சுட்டான். யாரு? திரௌபதி பாஞ்சாலி. அதுக்கான விரோதம் தான் ஒரு போர். ஒரு இந்த சின்ன சிரிச்சதாங்க, ஒரு சிரிப்புக்காக எவ்வளவு பெரிய விரோதம் நடந்து அவ சபை நடுவில் பிடிச்சவ கையை பிடிச்சு இழுத்து அவ சொல்றா, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்தினர் நீ குளித்து சீறி குழல் முடிப்பேன் யார் அது செய்ய முன்னே முடியே என்று உரைத்தாள். அவ்வளவு பெரிய விரோதத்துக்கு காரணம் சாதாரண சிரிப்பா? இது சாதாரணமா கடந்து போக முடியாதா? சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாமல் தான் நம் வீட்டிலே நாட்டிலே பல தவறுகள் உலகத்திலே நடந்து விடுவது உண்டு. எனவேதான் ரொம்ப அருமையான கருத்தமைந்த பாடல்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். கேட்டாங்க, விட்டு கொடுத்து போறது என்ன சந்தோஷம், விட்டு கொடுத்து போறது என்ன வெற்றின்னு கேட்டாங்க. நீங்க தக்காளி சட்னி அரைச்சிருக்கீங்களா? அரைச்சிருக்கீங்க. நீங்க தான் வீட்டுல சமையல்னு கேட்டு நீங்க தேங்காய் சட்னி அரைச்சிருக்கீங்களா? சரி. தக்காளி சட்னி சீக்கிரம் கெட்டு போகுமா, தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகுமா? தேங்காய் சட்னி. தக்காளி சட்னி பண்ணணும்னா தக்காளியை நீங்க மிக்சியில போட்டீங்கன்னா உடனே அரைச்சு அது உடன்பாடோட வரும். ஆனா அந்த தேங்காய் சட்னி சிக்கிட்டு ஒத்துழைக்காது. ஒத்துழைக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகுது. ஆனா தக்காளி சட்னி உடனே செய்யலாம், நீண்ட நேரம் இருக்கும். வாழ்க்கை தக்காளி சட்னி மாதிரி இருக்கணுமா இல்லையா? என்ன தம்பி சரிதானே? கையில் இல்லையா? அதனால சொல்லிட்டோமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? எந்த நேரமும் விழிப்போடு இருக்கணும். தூங்காம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல, தூங்கணும். தூங்க மனிதனுக்கு 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் உல்லாசம், 8 மணி நேரம் உழைப்பு வேணும். 3 பிரிச்சு வச்சிருக்காங்க 24 மணி நேரத்தை. ஆனால் தூங்குறது வேற, விழிப்போடு இருக்கிறது என்பது எந்த நேரமும் ஒரு அவேர்னஸ். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைந்து கொண்டார். உன்போல் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அழகாச்சு, அருமையா சொல். இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா வாழலாம். பேராசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. இருக்கணும், ஆசை இருக்கணும். நானும் வெளியில வரும்போது நல்ல கடகடன்னு
கலன்னு நல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் பேராசை என் தகுதிக்கு மீறி இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து சாமிகிட்ட கேட்குறான், எனக்கு வந்து பவுனா கொட்டணும், தங்கமா வேணும், ரொக்கமா வேணும்னு கேட்டான். ஏன்னா இவ்வளவு கேட்குறானே பாவம் வந்து இந்த கடவுள் நேராக வந்து அப்படி 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 இந்த சுண்டு விரலை அசைச்சு இந்த நாற்காலியை தங்கமா மாத்திட்டேன், இந்த மேஜையை தங்கமா மாத்திட்டேன் அப்படின்னு மாத்திக்கிட்டே வராரு. சிரிக்கவே இல்லை மேம். அப்படியும் அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சுருக்கான். போட மாட்டேன். என்னதாண்டா உனக்கு வேணும் அப்படின்னு அந்த சுண்டு விரலை மட்டும் எனக்கு கொடுங்கோங்கிறான். இப்படிப்பட்ட பேராசை இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அளவோடு ஆசைப்படுவோம், விழிப்போடு இருப்போம்.